ஓம் மகா கணபதி துணை. அனைவருக்கும் எனது அன்பான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் வளமும் நலமும் பெற்று ஒவ்வொரு நாளையும் மகிழ்ச்சியாக கொண்டாட இறைவனை வேண்டுகிறேன். பாட்டி சொல்லை தட்டாதே பகுதியில் விடுபட்ட மீதமுள்ள பகுதிகளை தொடர்ந்து காண்போம். அத்துடன் உபயோகமுள்ள எளிதான வீட்டு குறிப்புகள். உடலையும் மனதையும் நலமாக வைத்து கொண்டால் நீண்ட நாள் வாழலாம். இதற்குண்டான எளிய வழிகளையும் கூறுகிறேன். இப்போது எல்லோரையும் அதிகமாக வாட்டி வரும் சர்க்கரை நோய்க்கு ஒரு எளிய மருந்து கூறுகிறேன். வெந்தயத்தை பொன்னிறமாக வாணலியில் வறுத்து மிக்சியில் பொடி செய்து வைத்து கொள்ளுங்கள். தினமும் 1/4 டீஸ்பூன் அளவு எடுத்து சுடுநீரில் 1/4 டம்ளர் நீரில் கலந்து அல்லது மோரில் கலந்து குடித்து வந்தால் சர்க்கரையின் அளவு கட்டுப்படும். அத்துடன் ரசம், சாம்பார், புளிக்குழம்பு ஆகியவற்றில் 1/4 டீஸ்பூன் வெந்தய பொடியை சேர்த்து எல்லோரும் சாப்பிடலாம். உடலுக்கு நல்லது. வெந்தய பொடியை தினமும் சாப்பிடுவதால் உடல் சூடு குறையும், மலச்சிக்கல் நீங்கும். எல்லோரும் இதனை சாப்பிடலாம். அடுத்த பதிவில் ராமாயணத்தின் தொடர்ச்சியை காண்போம். அத்துடன் இதுபோன்று சில மருத்துவ குறிப்புகளையும் தருகிறேன். கேட்டு பயன்பெறுங்கள். பாட்டி சொல்லை தட்டாத பகுதிக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நல்லதை நினைத்து நல்லதை பேசி நன்மையை பெற்றுக்கொள்வோம். அன்புடன் நன்றி, வணக்கம்.